டான்ஸ் நான் தான் ஷாலினி. இன்னைக்கு நம்ம இங்க வந்து விளாக் வீடியோ பார்க்க போறோம். அதாவது தைப்பூசம் 2025. கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு நானும் அருணிஷாவும் வந்து தைப்பூசம் போறோம். அம்மா இடையில போயிட்டு வந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் வந்து பல வருஷம் கழிச்சு இது தைப்பூசம் இல்ல. இன்னைக்கு வந்து செட்டி பூசம். சோ இந்த டைம்ல போனாதான் வந்து ஆள் வந்து கொஞ்சமாவது குறைவா இருப்பாங்க. அதான் போய் பார்த்தாதான் தெரியும் கொஞ்சம் ஆள் இருக்காங்களா இல்ல நிறைய பேர் இருக்காங்களா. நான் தான் சிவகியா, எனக்கு நான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். எங்க அக்கா கொடுக்கவே மாட்டேன். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரபிள் ப்ராப்ளம். அதான் guys, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. இந்த இந்த டிரைவர் யாருன்னு நாங்க கொஞ்ச நேரத்துல காமிக்கிறோம். ரொம்ப மோசமா காடி ஓட்டுறாரு இந்த டிரைவர். காடியில போகும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி. நிறைய தடவை இதை போயிருக்காரு. உள்ள போய் சொல்லிதான் உட்காந்துருக்கு காடி வைக்கிற இடத்துல. சோ காடியில போகும்போது விளாக் எடுத்தா இப்பெல்லாம் ஆகும். சோ அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு சகட்டம் தான். சோ ஐயோ கணக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. போற வழியில என்னென்ன நடக்குது நாங்க காமிக்கிறோம். போயிருந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது, என்னென்னலாம் சாப்பிடுறோம் எல்லாத்தையும் காமிக்கிறோம். ஓகேவா? Stay tuned with us. Stay tuned, guys. ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் வேகமா பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க சொல்றது மாதிரி ப்ளீஸ் பண்றேன். நல்லா இருக்கும். நீ சொல்லாத, அது குரல் கேட்கும். பேசுங்க. என்னது? சரியா? ஓகே, நல்லா இருக்கீங்களா? இப்ப நீங்க தைப்பூசம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு நினைவு தெரிந்த சின்ன வயசுல போயிருக்கீங்க. தெரியாத சின்ன வயசுல. அதோட இப்பதான் நினைவு தெரிஞ்சு போறீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. எந்த விஷயம் காமிக்க மாட்டேதாரு. மனுஷனா பொறுத்ததுக்கே காய்ச்சி இல்லாம மனுஷனோட எமோஷன் எதுவுமே இருக்காது. என்னதான் என்னத்துக்கு அவங்க அப்படி சிரிக்கிறாங்க? அவங்க சிரிக்கிறாங்க. தூக்கல இப்ப என்ன சொல்லிட்டா அப்படி சிரிக்கிறாங்க? என்ன சொல்லிட்டு சிரிக்கிற? மூடிக்கிட்டு போ. ஓகே காய்ஸ், நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்பாவும் கீர்த்திகாவும் மட்டும்தான் மேலே கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. முருகரை விசிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அப்பா எங்களுக்காக வந்து அங்கே தனியாக வந்து சாமி கும்பிட வரவங்களாம் சொந்தமாக எடுத்துக்கிறதுக்காக திருநீர் வச்சுருந்தாங்க. அது எடுத்துக்கிறதுக்காக நமக்கு ஒரு சின்ன பேக்கெட்டும் வச்சுருந்தாங்க. அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நாங்கள் போனது வந்து 3 மணி மத்தியான டைமுன்றனால பெரிய கூட்டம் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே போய் முருகனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அவங்க 2 பேரும் மேலே சாமி கும்பிட போயிருந்தப்போ நான், அருணிஷா, அம்மா 3 பேரும் கீழே இருந்த வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே அங்கே போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. தண்ணீர் பந்தல், அன்னதானம் பந்தல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்.
எங்கள மாதிரியே வந்து மலை ஏறி சாமி கும்பிட்டு வந்தவங்க, அப்புறம் மேல வந்து வேண்டுதலுக்காக போனவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து கீழ அந்த வெயிட்டிங் ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பாவும் கீர்த்திகாவும் மேலேருந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோனே, நாங்க எல்லாம் கீழ உள்ள செட்டி கோயில், அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் போயி சாமி கும்பிட்டுட்டு, அங்க உள்ள கடை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்க நெறைய கடை இருந்துச்சு. அதே மாதிரி நெறைய அன்னதானம் போட்டாங்க. அதுலயும் அங்க ஐயர் வீட்டு சாம்பார் சாதம்னு ஒண்ணு போட்டாங்க பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்க பார்க்கலாம் நெறைய பேர் வந்து அவங்க நேர்த்திக்கடன முருகருக்கு செலுத்துறதுக்காக காவடி, அப்புறம் வந்து பால் குடம்லாம் எடுத்துட்டு போனாங்க. சில பேர் வந்து அவங்களோட முடிய கூட காணிக்கையா செலுத்துனாங்க. இந்த மாரி நெறைய விதவிதமான காவடிகள்லாம் வந்துச்சு. அதுலயும் வந்து அங்க உள்ள ஒரு அங்கிள் என்னையும் அருணிஷாவ பத்தி சின்ன பிள்ளைன்னு நெனச்சுட்டு எங்களுக்கு பலூன்லாம் வாங்கி குடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லாவுமே வந்து காவடி, அப்புறம் தேர் வர்றது, தங்க தேர், அப்புறம் வெள்ளி தேர் இதோட வீடியோ தான் பார்க்க போறீங்க.
வந்து தைப்பூசத்துக்கு நாங்க போயிட்டு வந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 17, 18 வருஷம் கழிச்சு நான் போனேன். அன்னிஷா கடைசியா 2 வயசுல போனுச்சு. அதோட இப்ப அதுக்கு 22 வயசு அப்பதான் போகுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்தது. நெறைய பேரு வந்திருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. மூவின மக்கள் வாழ்றது வந்து மலேசியா. ஸோ அதையும் தாண்டி நெறைய பேர் வாழ்றாங்க. ஆ அந்த மாதிரி எந்த ஒரு இனம் எதுவுமே பார்க்காம கலந்துக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தைப்பூசம். அந்த மாதிரி தான். நாங்க போனது செட்டி பூசம் அன்னைக்கு. ஆ செட்டி பூசம் அன்னைக்கு அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு. தைப்பூசம் அன்னைக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து என்னாலலாம் அங்க போயிருக்கவே முடியாது. ஃபுல்லா போய் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க நெறைய பேர் காவடி விதவிதமான காவடிலாம் பார்த்திருப்பீங்க. பால் குடம் எடுத்து பக்தர்கள் போனதையும் பார்த்திருப்பீங்க. நெறைய ரீல்ஸ் கூட நீங்க பார்த்திருக்கலாம். டிக்டாக்ஸ், யூடியூப்ஸ் அந்த மாதிரி. அதுலயுமே வந்து பத்துமலை தான் அதிகமா காமிச்சாங்க. பட் நாங்க போனது வந்து தண்ணீர் மலை முருகன் டெம்பிள் தான் போயிருந்தோம் பிள்ளைங்கள. அங்கேயுமே நெறைய கூட்டம் இருந்துச்சு. எஸ்பிஐலயுமே ரொம்ப பிரம்மாண்டமா செய்வாங்க. கல்லுமலையிலயுமே. ஸோ இந்த மாதிரி நெறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் நெறைய கடைகள் பார்த்தீங்க. அங்கங்க வந்து அன்னதானம், தண்ணீர் பந்தல்னு எல்லாமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வர பக்தர்களுக்கு வந்து பசி, தண்ணி தாகம்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த மாரிலாம் இருந்துச்சு. நெறைய இருந்துச்சு. இந்த மாதிரி பிளஸ் பாயிண்ட் கூடயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு இது தப்பான விஷயம்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு ஹர்ட் ஆன சில விஷயங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஹர்ட் ஆன ஒரு விஷயம் வந்து எனக்கு 7 வயசுல இருக்கும்போது நடந்ததுனால தான், ஆ அம்மா வந்து தைப்பூசமே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து இத்தன வருஷம் நான் சொன்ன மாரி ஒரு 17, 18 வருஷமா தைப்பூசம் சைடே போகாம இருந்த ஒரு நிலைமை வந்துச்சு. என்னன்னா, ஆ சரி நான் இப்போ நடந்த விஷயத்த சொல்லல. நாங்க லாஸ்ட்டா நாங்க போனது நீங்க பார்த்திருப்பீங்களா? இந்த வருஷம் போனது. ஆ அப்ப நாங்க திரும்பி வர டைம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு போனனால அப்பா என்ன சொன்னாருன்னா, ஆ நம்ம வந்து இருந்து 2 ரதத்தையும் அதாவது வெள்ளி ரதம், அப்புறம் தங்க ரதம் 2த்தையுமே பார்த்துட்டே நம்ம போலாம். ஏன்னா நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் வந்து தைப்பூசம் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் இருந்து பார்த்துட்டு போலான்னு 2 ரதமும் வந்துட்டு போயிடுச்சு. ஐயா கோயில் தாண்டி ஏன்னா நாங்க வந்து அங்க ஒரு ஐயா கோயில் இருக்கும். அத தாண்டி தான் கார் பார்க் பண்ணியிருந்தோம். தாண்டி போனா தான் இது பண்ணும். ரொம்ப நேரம் ஆயிருச்சு. எங்களுக்கும் வந்து முதுகுலாம் கிட்டத்தட்ட 3 மணிக்கு நாங்க மத்தியானம் போனோம் கோயிலுக்கு. 12 மணிக்கு மேல ஆயிருச்சு நாங்க வெளிய ஆகுறதுக்கு. ஸோ எனக்கும் முதுகுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. கால் ரொம்ப நேரம் கீழ தொங்க போட்டப்ப காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ அந்த ரதம் வந்து கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ போற டைம்ல கண்டிப்பா மாட்டிருச்சு. ரொம்ப ஜேமா அந்த பக்தர்கள் நடந்து போறது, பால் குடம்லாம் நெறைய பேர் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அத ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பக்திக்காக வேண்டி எடுத்துட்டு போனாங்க. பட் பொதுமக்கள் நெறைய பேர் கூடவே வந்தாங்க. ஒரு கழுத்துல ரொம்ப போய் ஒரு தங்க ரதத்துக்கிட்ட தான். நாங்க போய் மாட்டிக்கிட்டோம். வெள்ளி ரதத்த தாண்டி போயிட்டோம். தங்க ரதத்துக்கிட்ட நாங்க போய் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப பயங்கரமா. ஸோ மாட்டுன டைம்ல என்னாச்சுன்னா, நெறைய பேர் வந்து வழி விடுங்க, வழி விடுங்க. வீல் சேர்ல வராங்க, வழி விடுங்கன்னு சொல்லி தள்ளி நான் கொஞ்சம் தூரம் அனுப்பிட்டாங்க. பட் அப்பயுமே ஒரு கட்டம் ரொம்ப ஜாம் ஆயிட்டோனே மூச்சு திணற ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா நெறைய பேர் நான் வீல் சேர்ல எப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல நீங்க என்ன பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்ட்ரைட்டா தான் உட்காந்துருப்பேன். ஸோ என் பக்கத்துல ஆள் நிப்பாங்க. ஸோ என்னோட ஃபேஸ்க்கும் என் பக்கத்துல நிக்கிற ஆளுக்கும் இவ்ளோ தான் கேப். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா? இவ்ளோ தான் கேப் இருக்கும். ஸோ எனக்கு மூச்சு விட ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவ்ளோ கூட்டத்துல போய் இந்த அளவுக்கு மாட்டுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப மூச்சு விட கஷ்டமா போயிடுச்சு. அப்பயுமே அங்க உள்ள சில அண்ணங்கலாம் வந்து வழி விடுங்க வீழ்ச்சியா வராங்கன்னு கத்தி கத்தி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். ஸோ அங்க ஒரு காய் நின்னாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்க ஒரு காய் நின்னாங்க. ஆ அவங்க ஃபேமிலி அந்த காயோட ஃபேமிலில உள்ளவங்கன்னு நெனைக்கிறேன். அந்த காயோட பேர சொல்லி நகருங்க வீல் சேர் போட்டோனே. பட் அந்த காய் வந்து என்னன்னா, ஆ அவரு வந்து ரொம்ப ரூடா வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு விஷயம், அங்க தான் ஜாமா இருக்குல்ல. ஜாம்னா வந்து ரொம்ப அந்த கூட்ட நெரிசல். ஸோ அங்க தான் ஜாமா இருக்குல்ல. இப்ப நீங்க அங்க போய் மாட்டிக்க போறீங்களா? அவரு வந்து சொன்னது இப்படிதான் இருந்துச்சு. அங்க ஜாமா இருக்குல்ல. நீங்க அங்க போய் என்ன மாட்டிக்க போறீங்களா? நீங்க அங்க போய் என்ன மாட்டிக்க போறீங்க? ரொம்ப ரூடா சொன்னாரு அவரு. ஸோ அம்மாவும் என்ன பண்ணாங்க, "இல்ல பரவால்ல ஜாமா இருக்கா, இங்கேயே நிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி ஒரு கடையில ஓவரா நசுக்க ஆரம்பிச்சோனே, பின்னாடிலேருந்து ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, "இல்ல அ தள்ளுங்க போகட்டும் அவங்க அந்த பிள்ளை மூச்சு விட கஷ்டப்படுறது" அந்த மாரி சொன்னாங்க. ஸோ
மறுபடியும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு எனக்கு அழ வந்துருச்சு. ஏன்னா, என்னால சுத்தமா மூச்சு விட முடியல. ஸோ எனக்கு அழுவ வர ஆரம்பிச்சுருச்சு. இன்னொன்னு என் கால் வேற நசுங்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த கூட்டத்துல என்னோட வீல் சேரோட அந்த கால் வைக்கிற இடத்துலயும், மின்னுக்கு இருந்த ஒருத்தவங்களோட கால் பட்டு நசுங்க என்னோட இதோட நசுங்க ஆரம்பிச்சுருச்சு கம்பியோட. வலி வேற தாங்க முடியல. அட் த சேம் டைம் மூச்சு விடவும் வந்து கஷ்டமா இருந்துச்சு. அதனால ரொம்ப வந்து அழுவ ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் அங்க பக்கத்துல இருந்தவங்க வந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னா, சரி தள்ளுங்க அவங்க போகட்டும்னு. பட் அந்த கால் இருந்துமே வந்து அவரு அழகா சொல்லியிருந்தா பரவால்ல. அங்க ஜாமா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் இது பண்ணா நானே இது பண்றேன். அந்த மாரி சொல்லியிருந்தா கூட பரவால்ல. ஜாம்ல வெயிட் பண்றதும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும்ல அங்க ஜாமா இருக்கும்னு தெரிஞ்சு தான் போனோம். பட் அவரு வந்து ரொம்ப ரூடா வந்து சொன்னாரு. இப் நான் சொன்ன மாரி தான். அதான் அங்க ஜாமா இருக்குன்னு தெரியுதுல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இப்ப நாங்க போய் மாட்டிக்க போறீங்களா? அவர் சொன்னதோட டோனே இப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டா இருந்துச்சு. ஸோ அப்பயுமே வந்து அங்க ஒரு போலீஸ்கார அங்கிள் பார்த்துட்டு, நான் சொன்னேன்ல ஒரு அண்ணன் நடுவுல சொன்னாரு சில பேர, "முன்னுக்கு போட்டோ விடுங்கன்னு." ஸோ அந்த அண்ணன் அங்கருந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர கூப்ட்டு, அ அவங்கள அனுப்பி விடுங்கன்னு. ஸோ அந்த எல்லோ கலர் அந்த காய் வந்து எல்லோ கலர் ஷர்ட்டோ, குர்தாவோ என்னமோ போட்டிருந்தாரு. அவரு வந்து கொஞ்சம் தள்ள சொன்னாங்க. பட் அவரு தள்ளுனாரு. போலீஸ் சொல்லிட்டோனே அவரு கொஞ்சம் தள்ளி போனாரு. பட் இருந்தாலுமே நான் போற வரைக்கும் ஐ மீன் நான் அவர தாண்டி போற வரைக்கும் அந்த காய் என்ன பார்த்து அப்படி முறைக்கிறாரு. அவரு எதுக்காக என்ன முறைக்கிறாருன்னு தெரியல. பிகாஸ் நான் அவர்கிட்ட ஒண்ணுமே பண்ண கிடையாது. தள்ள சொன்னாங்க, தள்ளிட்டாரு நாங்க வந்துட்டோம். பட் எதுக்காக அவர் என்ன பார்த்து முறைக்கிறாருன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நெறைய நடந்துச்சு. ஆ அப்புறம் வந்து சில பேர் வந்து இப்படி கிராஸ் பண்ணி போறவங்கலாம் வீல் சேர் வச்சுட்டு மாட்டிக்கிட்டாங்க இங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க நல்ல எண்ணத்துல தான் சொன்னாங்க. மேபி நாங்க வந்து வீல் சேர் வச்சுட்டு மாட்டிக்கிட்டோம் பாவம் அந்த மாரி சொல்லியிருக்கலாம். பட் இப்ப நான் சொன்னதுக்கும் நான் ஏன் 17 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வரேன்னா, எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது இதே மாதிரி டைம்ல தான் நான் வந்து போனேன். தைப்பூசத்துக்கு அதான் கடைசி நான் போனது. ஸோ போகும்போது இந்த மாரி ரதம் டைம்ல போனோம். பட் அப்போ நெறைய கூட்டம் கிடையாது. அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. போலாம். போய்க்கிட்டே இருக்கலாம். அந்த மாரி கூட்டம் தான். பட் இப்ப வந்து தேங்காய் உடைச்சாறதுக்கு முன்னாடிக்கு உடனே வந்து அத கிளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. பட் அந்த டைம்ல எனக்கு 7 வயசுனா அப்ப யோசிச்சுக்கோங்களேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. உடனே சுத்தம் பண்ற அந்த ஒரு இது இல்ல போல. ஸோ தேங்காய் உடைச்சா அதோட அந்த தேங்காயோட அந்த பீசஸ்லாம் வந்து அப்படியே கிடக்கும் கீழ. ஸோ அந்த மாரி போகும்போது வீல் சேரோட டயர் வந்து அந்த தேங்காய்ல மாட்டி மின்னுக்கு போன ஒரு லேடியோட கால்ல லைட்டா இடிச்சிருச்சு. உடனே வந்து அம்மாவும் சாரி கேட்டாங்க. எனக்கு ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். நானுமே சாரி கேட்டேன். ஆனா அந்த லேடி வந்து பட்டுன்னு திரும்பி பார்த்துட்டு, திரும்ப அவங்களோட கசின் கிட்ட வந்து, "இவங்களா வந்து வரலன்னு சொல்லி யார் அழுதா?" அப்படின்னு ரொம்ப வேகமா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் கடைசி. அவங்க அந்த மாரி சொன்னதுலேருந்து அம்மா வந்து கூட்டிட்டு போறதே கிடையாது. இந்த மாரி தைப்பூசம். ஓவரா கிரவுட் இருக்கும்னு தெரியுது. எந்த இடத்துக்குமே அம்மா கூட்டு போ மாட்டாங்க. ஏன்னா வந்து, இந்த மாதிரி யாராவது எங்கள ஹர்ட் பண்ற மாரி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஆ நெறைய பேர் வந்து தெரியும். நான் இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லான விஷயம் இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் எதுவுமே வந்து வீடியோல ஷேர் பண்ணதே கிடையாது. எந்த இன்டர்வியூஸ்லயுமே வந்து எனக்கு நடந்த ஒரு இதான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணது கிடையாது. நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத நான் ஏன் இந்த வீடியோல சொல்றேன்னா, நாங்க வந்து உடம்பு முடியாதவங்க வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கோம். பட் தட் டசன்ட் மீன் எங்களுக்கு நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயமும் ஹர்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நாங்களும் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ ஒரு விஷயத்த நீங்க வந்து சொல்லும்போதோ, இது ஒரு கூட்ட நெரிசல்ல நீங்க வந்து உடம்பு முடியாத ஒருத்தவங்கள பார்க்கும்போதோ, உங்களால அவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவால்ல. பட் அவங்க ஹர்ட் பண்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. ஓகேவா? தயவு செஞ்சு அந்த மாரி விஷயத்த சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னனால தான் நான் பல வருஷம் தைப்பூசம் போறேன். அதோட ஹாப்பினஸ்ஸயே இழந்துட்டேன். தைப்பூசம் போறது மலேசியால ரொம்ப பெரிய ஹாப்பினஸ். பட் நாங்க அத இழந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சொல்றவங்கனால தான். ஸோ இந்த மாரி நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் இனிமே முடிஞ்ச அளவுக்கு வந்து இத வந்து தவிர்க்க பாருங்க. உடம்பு முடியாத வராங்களாம். எனக்காக நான் சொல்ல. என்னை விட இன்னும் கொஞ்சம் சீரியஸான ஆளுங்கலாம் வந்து இந்த மாரி ஹாப்பினஸ்க்காக வருவாங்க. சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் அவங்க லைஃப்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுறது. இந்த மாரி விஷயத்தலாம் பண்ணுங்க. புரியுதுங்களா? உடம்பு முடியாதவங்கன்னு இல்ல. வயசானவங்க கையில வந்து குழந்தைங்கலாம் வச்சுட்டு வரவங்களுக்கு கூட வழி விடுறதுல உங்களுக்கு ஒண்ணுமே ஆயிட போடக்கூடாது. நீங்க வச்சிருக்கிற சொத்துல வந்து குறைய போறதோ,
நீங்க எடுத்துட்டு வர காசு காணாம போறதும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கள மாரி ஆளுங்கள ஹர்ட் பண்ணாம இருக்க பாருங்க. ஏன்னா, இது உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைங்க கூட, உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றத தெரிஞ்சு முடிஞ்சா நடந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோல ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்ப எதுவுமே தப்பா பேசல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னது தான். எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் அதுதான் நான் ஏதாவது உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆச்சுன்னா ஐம் சாரி. ஓகேவா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடுறோமோ அதில் பார்க்கலாம். பாய்.